உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளோடு தூத்துக்குடி மாவட்ட SSCA இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வீர வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். நம்முடைய SSCA இயக்கத்தை பற்றி கூற வேண்டும் என்றால், பணியேற்ற பொழுதிலேயே உரிய ஊதியம் பெற்றிருந்தால் குழந்தைகளோடு களம் கண்டு சற்றும் களைப்புறாத ஜான்சி ராணிகளையும் என்ன நடந்தாலும் பின்வாங்காமல் முன் வரிசையில் நின்று சமர் புரியும் வேலு நாச்சியார்களையும் எல்லை தாண்டாமல் இதயம் தொடும் கோஷங்கள் இயற்றிய கண்ணதாசன்களையும் போராட்ட கால ரணங்களை கூட வாழ்வின் இறுதி வரை நிலைக்கும் வண்ணம் சுவாரஸ்யமாய் கூறும் சுஜாதாக்களையும் களத்தில் கண்முன் கண்ட இன்னல்கள் யாவையும் உடனடியாய் உலகறிய செய்த தொழில்நுட்ப ஜாம்பவான்களையும் ஒவ்வொரு நாளின் முக்கிய நிகழ்வையும் தத்ரூபமாய் ஒளிரவிட்ட ஓவியர்களையும் தன் தந்தை தாய்க்காக கண்முன் நடக்கும் அநீதிக்கு எதிராக உரக்க குரல் கொடுத்த இளம் பிஞ்சு போராளிகளையும் தகப்பனாய் தமையனாய் நமக்காக குரல் கொடுத்து நீதி பெற்றுத்தர மறுத்த நம் அருமை நட்புகளையும் சம்பள பிடித்தம் துறை ரீதியிலான நடவடிக்கை என செய்தி ஊடகங்களில் வதந்தி பரவிய வலிமிகு தருணத்தில் வாழ்வே இரண்டு விட்ட பொழுதில் வந்துதித்த மின்னல் கீற்றாய் நோ ஒர்க் நோ பே நோ ப்ராப்ளம் எனும் சாலச் சிறந்த வீர வார்த்தைகளையும் கொண்ட கொள்கையும் தன்னை நம்பிய நல் உள்ளங்களும் வென்றே தீர வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட சமரசமில்லா அசாதாரண தலைமைகளையும் காவலர்களின் கரம் வலுப்பெற்று நம் படை சோர்வுற்ற சூழலில் அஞ்ச மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் என மிகச் சரியான நேரத்தில் நம்முடைய இரத்த நாளங்களில் போராட்ட வேள்வியை பற்ற வைத்த நெஞ்சுறுதி மிக்க ஒப்பிலா தலைவனின் வார்த்தையையே வாழ்க்கையாக ஏற்று தான் வீழ்ந்தாலும் தன் இனம் வாழட்டும் என்றெண்ணும் தன்னிகரில்லா போராளிகளையும் உயிர் கொண்ட மட்டும் மோதி பார்த்துவிடும் வீறு கொண்ட வேங்கைகள் இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த அறவழி ஆசிரிய போராளிகளையும் அடையாளம் காணாமலே ஜடமாய் வாழ்ந்திருப்போம் என்று இந்த ஊதிய முரண்பாட்டிற்கு மனதில் ஆழமான வலியோடு ஒரு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். விழித்த கண் வேல் கண்டு இமைப்பின் அது வீரத்திற்கே இழுக்கு என்று எண்ணக்கூடியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த SSCA இயக்கமானது என்றைக்கும் இந்த கோரிக்கை எண் 311 தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றும் வரை, நம்முடைய அரசாணையை பெறும் வரை ஓயாது இந்த படை. ஒரு சிலர் இவங்க வாங்கிடுவாங்க அவங்க வாங்கிடுவாங்க, யார் வேணாலும் வாங்கட்டும், விருட்சங்கள் பலவாகலாம், ஆனால் அந்த விதை என்றும் SSCA உடையதாகவே இருக்கும். உண்ட மயக்கத்து உறக்கமாக இருந்தாலும் கடைசியாய் ஒரு முறை சம ஊதிய கனவை பற்றி சிந்தித்து விட்டுதான் நாங்கள் உறங்குகிறோம். அந்த அளவிற்கு எங்களுடைய மனது, சொல், செயல், சிந்தனை என அனைத்தையும் ஆக்கிரமித்திருப்பது இந்த சம ஊதிய கனவு மட்டும்தான். அது நனவாகும் வரை இதே வீரியத்தோடு கடைசி வரை நாம் துணை நிற்போம். அனைவரும் ஒற்றுமையாக நின்று நமக்கான ஊதியத்தை பெறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி.